Welcome to Standard Study Center. Find the zeros of the polynomial and verify. Question: 4a square minus 4s plus 1. 4 into 1 multiply பண்ணனும். 4 into 1 4. இத factorize பண்ணும்போது 2 into 2 4. இந்த நடுவுல வர 4 வரணும். இதோட சைன் என்ன? -4. அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம மைனஸ் சைனை கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் பண்ணா ஆட் பண்ணும்போது -2 -4 வரும். இப்போ இந்த -4s இருக்குதுல இது ரெண்டுத்தையும் நான் பிரிச்சு எழுதுறேன். 4s ஸ்கொயர் இத பிரிச்சு எழுதுறேன். -2s plus 1. அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு டைம் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு? 2s காமனா இருக்கு. ஏன்னா இதுலயும் 2s இருக்கு, இதுலயும் 2s இருக்கு. அப்ப ஒரு 2s வெளில எடுத்தா ஒரு 2s இங்க இருக்கு. இங்க sin மைனஸ் இங்க ஆல்ரெடி 2s வெளில எடுத்தனால 1 டைம்ஸ் 2s into -1 -2s கட்டிச்சா இந்த 2s - 1 எடுத்து இங்க எழுதுறேன். எடுக்கும்போது அடுத்து ஆல்ரெடி இங்க 2s இருக்கு. இத முடிச்சிட்டு இங்க வரோம். இங்க -2s இருக்கு, இங்க +2s இருக்கு. நம்ம -1 போட்டோம்னா -1 into 2s -2s minus to minus plus 1 into 1 1 கட்டிச்சா. ஓகே 2s - 1 2s - 1 இதுல ஒரு செட் எடுத்து எழுதுறேன். 2s - 1 = 0. அது இந்த 2s - 1 இங்க எடுத்து எழுதுறேன். இந்த -1 அந்தாண்ட போச்சுனா +1 s ஓட வேல்யூ என்ன? இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ற 2 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகுறாரு. இது நம்ம ஆல்பா ஓட வேல்யூ 1/2 நம்ம அப்படியே வெச்சிக்கலாம். அது இத எடுத்து இல்லையா 2s - 1 2s - 1 = 0. இந்த 1 அந்தாண்ட போச்சுனா +1 s ஓட வேல்யூ என்ன? இந்த மல்டிப்ளை பண்றது கீழ வந்து 1/2 பீட்டா ஓட வேல்யூ 1/2. இப்போ sum of the zeros formula alpha plus beta is equal to minus b by a is equal to minus coefficient of s by coefficient of s square. Okay, alpha plus beta. Alpha oda value 1/2, beta oda value 1/2 is equal to formula minus b. B oda value namakku enna eduthurom? A oda value 4, b oda value -4, C oda value 1. சொல்ற பாருங்க, A oda value 4, B oda value -4, C oda value 1. இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். minus B by A. B oda value -4, A oda value ஒரே 4. கவனிங்க, இது LCM எடுக்கிறேன் 2. ஒரே நம்பருக்கு LCM எடுக்கிறேன் 2. அப்ப ஒரே நம்பர் கீழே டினாமினேட்டர் இருக்கும், மேல அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் 1 + 1. இது minus into minus plus 4/4. இது 2/2. இது என்னது? 2/2. இது 4/4. அடிச்சோம்னா 1 டைம்ஸ், இது அடிச்சோம்னா 1 டைம்ஸ். அப்ப 1:1 அப்படி நமக்கு கிடைக்குது. இது ஒரு ஈக்குவல் ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன் இந்த ஃபார்முலாவுக்கும் இதுவும் சமமா வருது. ஓகே, அடுத்து இங்க ஒரு சொல்ற பாருங்க, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s என்னது? 4. இந்த -4 வந்துச்சா. அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s ஸ்கொயர். s ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 4. கீழ 4 டினாமினேட்டர்ல போட்டோமா? அப்ப இந்த ஃபார்முலாவுக்கு இது ஈக்குவலா இருக்கு. ஆன்சர் ரெண்டும் 1 = 1 வந்துருச்சு. அடுத்து சம் ஆஃப் தி ஜீரோஸ் போட்டுட்டோம். அடுத்து ப்ராடக்ட் சொல்லுங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இப்போ நம்ம வரணும். ஃபார்முலா ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் இல்லையா? அது c by a constant term. என்னது? constant term by coefficient of x square. coefficient of x square. கவனிங்க, product of the zeros alpha into beta is equal to c by a க்கு சமம். இது நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா constant term by coefficient of x square ஈக்குவலா அந்த ஆன்சர் இருக்கணும். ஆல்பா பீட்டா 1/2. ஆல்பா உடைய வேல்யூ 1/2 இங்க இருக்கு. பீட்டா உடைய வேல்யூ 1/2. பீட்டா உடைய வேல்யூ 1/2 is equal to c by a. c க்கு என்னது? 1/a. அப்ப 1/4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1, 2 into 2 4. இது 1/4 அப்படியே வருது. ரெண்டும் ஈக்குவல். இது வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இந்த ஃபார்முலால கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன கிடைக்குது நமக்கு? 1. அதாவது c உடைய வேல்யூ 1 by coefficient of x square நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. இங்க x square நம்ம என்ன போட்டுக்கலாம்? s square நம்ம போட்டுக்கலாம். அப்ப coefficient of s square 4. அப்ப இந்த 4 கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 1. அப்ப இந்த ஃபார்முலாவும்
இந்த வேல்யூ ஈக்குவல் வெரிஃபிகேஷன் ஓகே. தேங்க்யூ.